என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லா ரிலேட்டிவ்ஸ் யாருன்னாலும் தெலுங்கானாவோ ஆந்திர பிரதேஷ் போகிறீங்கன்னா இவ்வளோ நன்மைகள் அங்கே இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், நல்லா பார்த்துட்டு வரலாம். இன்னும் நிறைய எனக்கு தெரியாத இடங்களும் நிறையா இருக்குது. ஆனால் அந்த டிரைவர்ஸ் வந்து நல்லா கைட் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. நாங்கள் வந்து அவர் எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து மண்டபம் வாசலில் விட்டதுனால அவரையே உள்ளே கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு போக சொன்னோம் கல்யாண வீட்டில். அவர் சந்தோஷமாக சாப்பிட்டாரு. வண்டிக்குரிய ஃபீஸ் தனியாக கொடுத்துட்டோம். அவரை சாப்பிட்டுட்டு போக சொன்னோம். உண்மையிலேயே எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அந்த பெண்ணை கொடுத்த அந்த வீட்டாரும் எங்களோட அவ்வளோ சிநேகிதமாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. குழந்தைக்கு அவ்வளோ நல்லா பார்த்து பார்த்து நல்லா செஞ்சுருந்தாங்க. உண்மையிலே எங்களுக்கு ஒரு அந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தது எங்கள் உறவினர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்லணும். அவங்களுடைய கல்யாணம் அங்கே அமைஞ்சதுனால தான் நாங்கள் போயிட்டு வர முடிஞ்சது. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நம்மளுடைய தெலுங்கு பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா, ஜானகி அம்மாள், நாகார்ஜுன், இந்த மாதிரி முக்கியமான பெரும் பிரபலங்கள்லாம் பிறந்தது வந்து அந்த ஆந்திரா, தெலுங்கானா. அங்கே திருப்பதி பெருமாளோட அருள் ஆசி எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்கணும். ஸோ போகிறப்ப வந்து வர்றப்போ வந்து எங்களுக்கு திருப்பதி ரேணிகுண்டா வந்தது. போகிறப்ப வந்து நாங்கள் சென்னை டு இது போனதுனால வரல, அது திருப்பதி வரல. வர்றப்போ திருப்பதி வந்தது, ரேணிகுண்டா வந்தது. நிறைய பீப்புள் அங்கே அப்படி நேரடியாக இறங்கி திருப்பதி மாறி போயிடுறாங்க. ஸோ இதெல்லாமே நான் வந்து நேரில் கண்டு அனுபவித்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். சார்மினார் முன்னாடி அந்த முத்து வளையல், முத்து ஐட்டம் ஷோரூம்லேயும் விற்கிறாங்க. அதே சமயம் வெளியில் சும்மா ரீசெல்லராக இருக்கிறவங்க வந்து நிறைய மாடல்ஸ் அப்பா அழகுன்னு அழகு. அந்த முத்து மாலை செட்டாக ஸ்டெட்டோடையே சேர்ந்து கலரு, அந்த கோத்திருக்கிற விதம், அந்த கலர் காம்பினேஷன் அப்படியே மயங்கி தான் போகிறோம் நம்ம வந்து லேடிஸ் வந்து. அதுவும் அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த லைட்டர் ஒன்று வச்சுருக்காங்க, வச்சுட்டு அதை வச்சு அந்த முத்தை வந்து நல்ல ஹீட்டில் காமிக்கிறாங்க. அது ஒன்றுமே ஆறதில்லை. ஸோ அதுலேயே லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வருது. பேங்கிள்ஸு விதவிதமாக எவ்வளவோ அழகாக டிசைனாக நிறைய பேங்கிள்ஸு. என் பொண்ணு, என் மருமகள், எனக்கு 3 பேருக்கும் அவ்வளோ என்னால் கொஞ்சம் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. முத்து மாலையும் சிங்கிளில் ஸ்டெட்டு நல்ல சின்னதாக ஆரம்பித்து பெருசு வரைக்கும். ஆனால் ஷோரூமில் போய் கேட்டோம், அது வந்து 3000, 2500, 5000 அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் இவங்க வச்சுருக்கிறது வந்து அந்த வித்தியாசம் ஒன்றும் தெரியல நமக்கு. நம்ம ஒரு 1 டே தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம உடனே சாரி கட்டிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப இது பண்ண போகிறோம். 180 350, 400 வரைக்கும் அவ்வளோ மாடல்ஸ் சூப்பராக அழகாக இருக்குது. நம்பி வாங்கலாம். ஏன்னா எங்கள் சித்தியும் சொன்னாங்க, அங்கே வந்து ஹைதராபாத் பால் சூப்பராக இருக்கும், கட்டாயம் வாங்கிக்கோ அப்படி சொன்னாங்க. அதனால் அதை வந்து கொஞ்சம் தேவையான அளவு நாங்கள் வாங்கிட்டோம். வளையல் அட்டகாசமாக இருந்தது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர். அது வாங்கினோம். அப்புறம் வந்து குட்டி குட்டியாக அந்த ப்ளூபெர்ரி பிக்சரில் போட்டிருக்கேன் நான். ப்ளூபெர்ரின்னு சொல்லிட்டு கொல்லுன்னு அதை வச்சு விற்கிறாங்க. ஒரு 100 கிராம்ஸ் வந்து 50 rupees சொன்னாங்க. அது வந்து வாயில் போட்டால் புளிப்பு, இனிப்பு, நல்ல ஒரு டேஸ்ட்டு. குட்டி குட்டியாக நல்ல இது மாதிரி இருக்குது, திராட்சை மாதிரி இருக்குது. ப்ரௌனு, அந்த நவாப்பழ கலர், ரெட்டு எல்லாமே கலந்துருக்கு. நல்ல ஜூஸியாக இருக்குது, அவ்வளோ ஜூஸியாக. அந்த வெயிலுக்கு வந்து அந்த பழம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. அதே மாதிரி ட்ராவல் பேக்கு ரொம்ப கேஷுவலாக மாட்டிட்டு வெயிட் இல்லாமல் போட்டுட்டு போகிறதுக்கு நல்ல அந்த டான்ஸு பிரிண்டெல்லாம் போட்ட அந்த பேக்ஸு. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில், வெறும் பிளாஸ்டிக்கு, வெயிட்டே இல்லாமல் உள்ள மாத்திரம் நல்லா லைனிங் கொடுத்து ரெக்ஸினில் இருக்கிறது, அது சூப்பராக இருக்குது. எவ்வளோ வெயிட் போட்டாலும் அது தாங்கும். நல்லா பொலைட்டாக கொஞ்சம் விலை பேசி வாங்கலாம். 50, 100 குறைக்கிறாங்க நிச்சயமாக. நல்ல அங்கே வந்து பார்கெயின் பண்ணலாம். எல்லா ஐட்டமுமே நல்லா கிடைக்குது. குல்ஃபி ஐஸ், ஐயோ அந்த வெயிலுக்கும் அதுக்கும் அந்த குல்ஃபி ஐஸ் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இது எல்லாமே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஓரளவுக்கு நான் வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன். யாரானும் அந்த மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதா
நீங்கள் இப்போ தான் என்னுடைய பதிவை பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. சைடில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைக்கிட்டாங்கன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் செல்லுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆல்ரெடி நீங்கள் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்கள் லைக்ஸ் எனக்கு ரொம்ப தேவை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்ததுக்கு எல்லோருக்குமே மிக்க நன்றி. இந்த பதிவு ஒரு அந்த ஸ்டேட்டுக்கு போகிறப்பையோ அந்த ஏரியா போகிறப்பையோ உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பார்க்கக்கூடிய இடங்கள் இவ்வளோ இருக்குது. அங்கே வந்து ஒரு பிரிட்ஜு நேராக இருக்குது. அந்த பிரிட்ஜில் இந்த பக்கம் செகந்திராபாத், அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி நம்ம அந்த பக்கம் போயிட்டோம்னா ஹைதராபாத். ஸோ அங்கே வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, சித்தி இருக்காங்க. எங்களை வர சொன்னாங்க, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. பட் எங்களுக்கு டைம் பத்தலைனால, நாங்களும் கல்யாண வீட்டில் முக்கியமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால எங்களால் அவங்கள போய் மீட் பண்ண முடியல. பட்டு அவங்க வந்து முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அங்கே மியூசியம் இருக்குது, அங்கே இது சார்மினார் போய் பார்த்துட்டு வா முதல்ல, நல்லாயிருக்கும். இதே மாதிரி அந்த லேக்கெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் டைம் கிடைச்சா பிர்லா மந்திர் போயிட்டு வாங்க அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு இந்த 2 இடம் பார்க்க தான் டைம் இருந்தது. அந்த டிரைவர் வந்து நிறைய கைட் பண்ணிகிட்டே வந்தார். இந்த இடத்துல இது இருக்குது, மியூசியம் இருக்குது, இன்னும் பக்கத்துலேயே ஒரு கார்டன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொன்னார். எங்களால் சின்ன குழந்தையா இருக்கனால அவனை வச்சுட்டு வெயிலில் வந்து எங்களால் ரொம்ப அலைய முடியலனால ஓரளவுக்கு நாங்கள் கவர் பண்ணி வந்தோம். ஆனால் ஊரை விட்டு வெளியில் வரவே மனசில்லை. சந்தோஷமாக இருந்து ஜாலியாக இருந்தது. ஒரு அவ்வளோ கிளென்லினஸ் உண்மையிலே ரொம்ப அவர் வந்து சிஎம்க்கு வந்து ரொம்ப கையெடுத்து கும்பிடணும். அப்படி ஒரு திவ்யமாக இருந்தது ஊர். எங்கள் ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் அங்கே ஆமூர் அந்த மாதிரி ஊர்களில் தான் இருந்து நாங்கள் இப்போது சென்னைக்கு வந்து நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு மதர் வில்லேஜ் மாதிரி இருந்தது. நிறைய வில்லேஜஸ் ஜாஸ்தி. ஸோ அங்கேருந்து தான் எங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் வந்து இந்த வைதீகம் அதே மாதிரி வேலை சம்மந்தமாக நாங்கள் சென்னை எல்லா பக்கமும் நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம்னால இன்றைக்கி அந்த ஆந்திராவை போய் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை. என்னுடைய இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம் அன்புள்ளம்மா. அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய லைக்ஸும் உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகவும் சப்போர்ட்டிவாக உள்ளது. நன்றிகள் பல. இன்றைக்கும் ஒரு புதுமையான வித்தியாசமான உபயோகமான பதிவு உங்களுக்கு தரதுக்காக. அதாவது என்னுடைய ஒரு ட்ரிப்பு நம்ம தெலுங்கானா அந்த டிஸ்ட்ரிக்டில் ஆந்திர பிரதேஷில் செகந்திராபாத்தில் எங்கள் உறவினர் ஒருவரோட திருமணம் நடந்தது. அதுக்கு இப்போ தான் அந்த சைடு ஆந்திரா சைடு முதல் அனுபவம் போயிட்டு வந்தோம். குடும்பங்கள், எங்களுடைய குடும்பம், பெண்ணின் குடும்பம், பையனோட குடும்பம் எல்லாமே சேர்ந்து நல்லா போய் கலந்துக்கிட்டு வந்தோம். திருமணம் சூப்பராக பண்ணாங்க. அவங்க எங்களை வரவேற்ற விதம் வேறு. இங்கேயும் எங்களுடைய உறவினரும் எங்களை வந்து அவ்வளோ அன்பாக கூப்பிட்டு எங்களை வந்து வரணும்னு கம்பல் பண்ணி எங்களை கூப்பிட்டதுனால இதையுமே நாங்கள் யோசிக்காமல் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நல்லபடியாக சிறப்பாக நடந்தது. ஆனால் அந்த ஊர் இந்த மெயின்டெனன்ஸு என்னெல்லாம் பார்த்தோங்கிறத சொல்லணும். அதில் வந்து கிடச்சது எங்களுக்கு 2 நாள் தான். ட்ராவலில் ஒரு நாள் போயிடுச்சு. அந்த ஒரு நாளில் நாங்கள் வந்து சார்மினார் அங்கே ஃபேமஸ் கட்டடம் இன்றைக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த முதல் சார்மினாரை வந்து நம்ம வந்து அந்த ரெட் கலரில் சிகரெட்டு பாக்ஸில் தான் நம்ம பார்த்துருப்போம். அது நேரில் பார்க்குறப்போ அது கோல்டன் கலரில் இருக்கும். அந்த சிகரெட் அட்டை பெட்டியில் வந்து அது வந்து கோல்டன் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கே நல்ல அட்ராக்டிவாக இருக்கும். உள்ளே இருக்கிற பொருளை பற்றி நான் பேசலை. வெளியில் அந்த அட்டையில் வந்து சார்மினார் சிகரெட்டில் வந்து அதில் தான் முதல்ல பார்த்துருப்போம். அப்புறம் வரலாறு புஸ்தகத்தில் பார்த்துருப்போம். பெருசாக அங்கே உள்ளதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி நேரில் அந்த சார்மினாரை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னுடைய பெண் குடும்பம் பேரனோட நல்லா ஜாலியாக போயிட்டு வந்தோம். என்ன ஒன்று ரொம்ப வெயில், ஓவர் வெயில். அன்னைக்கின்னு பார்த்து பக்ரீத் லீவ் வேறு, சுற்றி பார்க்க முடியாமல் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. கால் டாக்ஸியில் தான் போனோம். இருந்தாலும் அந்த சார்மினார் முன்னாடி நிற்கிறப்போ உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது.
நான் சில அங்கே எடுத்த படங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து அந்த டிரைவர் வந்து தெலுங்குல தான் அங்கே நல்லா பேசுகிறோம். எங்களுடைய லாங்குவேஜ் அங்கே ரொம்ப கிடைக்கிறதுனால நிறைய பேசினோம். அவர் வந்து நிறைய அந்த ட்ராவலில் வர்றப்பயே நிறைய இடங்கள் காமிச்சார். செக்ரட்டேரியேட் பில்டிங் வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது. பெங்களூரில் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரியே இங்கேயும் அதே மாதிரி நல்ல மானுமெண்ட்ஸ் நல்லா இருக்குது. அது மாதிரி எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும், முஸ்லீம் மாஸ்காக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு நேர்த்தியாக, அழகாக, அட்ராக்ஷனாக ரொம்ப நல்லா மெயின்டைன். ரோடு ஒரு சுத்தம்னா சுத்தம், அவ்வளோ சுத்தம். கிறிஸ்டல் கிளியர் அப்படி இருக்குது. ஒரு குப்பை, ஒரு இது, ஒரு டஸ்ட்பின் எதுவுமே பக்கத்தில் பார்க்க முடியாது. அவ்வளோ அருமையாக இருந்தது. அது மாதிரி ரிட்டர்ன் வர்றப்போ ஒரு லேக் காமிச்சார். அந்த லேக்கில் நடுவில் எல்லாம் நிறைய போட்டு போயிட்டு இருந்தது. நடுவில் ஒரு சிலை வச்சுருந்தாங்க. அதில் இருந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் எல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு அழகு. உண்மையிலே நமக்கே ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேர் நிறைய இடத்துல அதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க, ஆனந்தமாக இருந்திருப்பாங்க. எனக்கு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். அவ்வளோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. போயிட்டுருக்கிறப்பயே ஒரு இடத்துல கொல்லுன்னு நிறைய அப்படியே புறாக்கள் ஆயிரக்கணக்கில் அப்படியே ஒரே இடத்துலையே குவிஞ்சு வந்து உட்காந்தது. அதே மாதிரி மாஸ்க்கு மேலே பூரா ஒரே அடைச்சிக்கிட்டு மாஸ்க்கே அப்படி மறைக்கிற மாதிரி அவ்வளோ புறா. அது ஒன்று பார்க்க நல்லா இருந்தது. அப்புறம் திருப்பி மேரேஜ் கால் ரிட்டன் ஆனோம். திருப்பி மறுநாளைக்கு ஒரு விசிட் பண்ணோம். முகூர்த்தம் முடிஞ்ச உடனே சாய்பாபா கோவில் இருந்தது. அந்த டிரைவர்கிட்ட தெலுங்குல சொல்லி எங்களுக்கு பக்கத்தில் நியர்பையாக ஒரு சாய்பாபா ஷிரடி பாபா கோவில் இருக்குது, அது கூட்டிகிட்டு போங்கன்னொடனே அவர் வந்து பார்த்து எந்த ஏரியான்னு பார்த்து கூட்டிகிட்டு போனார். பக்கமாக இருந்தது. அது ஒன்று. அப்புறம் அமரர் ஜோதி, அதாவது தெலுங்கானாவும் ஆந்திராவும் பிரிக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண அந்த இடத்துல உயிரிழந்த ஒரு சில வீரர்களோட ஞாபகார்த்தமாக ஒரு தீபம் மாதிரி ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. தீபம் ஜோதி எரியிற மாதிரியே சிலையாகவே வச்சுருக்காங்க. அது ஒரு அட்ராக்ஷன், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இன்னும் பல ஹைகோர்ட்டு, அது ஒரு பெரிய பில்டிங், ரொம்ப பெரிய விஸ்தாரமான ஒரு இடத்துல ஹைகோர்ட், அவ்வளோ பெரிய பில்டிங்கு. அதை விட கூட இந்த செக்ரட்டேரியேட் ரொம்ப அழகாக இருந்தது, அட்ராக்டிவாக இருந்தது, நல்லா இருந்தது. நிறைய கார்டன்ஸு, நிறைய பக்கத்தில் நிறைய இடம் இருந்தது. ஏன்னா எங்களுக்கு மண்டபம் அமைஞ்ச இடம் காயத்ரி கார்டன்ஸ்கிற இடத்துல எங்களுக்கு மண்டபம் அமைஞ்சதுனால எல்லா இடம் பக்கத்துலேயே போகிறதுக்கு நல்ல சௌரியமாக இருந்தது. மண்டபம் டு அந்த நாங்கள் தங்கியிருக்கிற அந்த ஹோட்டல் வந்து கொடாலிங்கிற இடம், கொடாலி ஹோட்டலுங்கிறதுல பக்கமாக இருந்ததுனால நடந்தே போயிட்டு வந்தோம். அது ஒரு நல்ல ஜாலியாக இருந்தது. கொஞ்சம் தூரம்தான், ஒரு 1/2 கிலோமீட்டர். அந்த மாதிரி டிராஃபிக் ரொம்ப இது இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், ஆட்டோ எல்லாமே நம்ம கேட்டதுக்கு ஓரளவுக்கு நமக்கு கன்சிடர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவ்வளோ அருமையான ஒரு ஊராக இருக்குது. தெலுங்கானா டிஸ்ட்ரிக்ட் வந்து நல்லா பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை. என்னுடைய